மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. கூவும் குயில் அப்படிங்கிறது மரபு பிழையற்றது. பாடும் குயில் அப்படிங்கிறது தப்பு. கத்தும் குயிலுங்கிறது தப்பு. பேசும் குயிலுங்கிறது தப்பு. இந்த கத்தும் குயிலுங்க அப்படிங்கிறது பாரதியார் தன்னுடைய ஒரு பாடலில் கத்தும் குயிலோசை என் காதில் வந்து கேட்டிட வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பார். கத்தும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டதுக்கான காரணம் அந்த லைனில் அது மரபு வலுவமைதியாக இருக்குது. அதனால் கத்தும் குயில் அப்படின்னு மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். கூவும் குயில் அப்படிங்கிறது தான் மரபு பிழையற்றது. மற்ற மூணும் மரபு பிழை. சந்தி பிழையற்ற சொல்லை எழுதுக. ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். ஆசிரியர் வருவதாகக்கு அப்புறம் இக்கு, கூறிக்கு அப்புறம் இச்சு, சென்றார். ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். கச ப இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வரிசையில் வர மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் முன்னாடி மெய் வரும். இக்கு, இச்சு, இப்பு, இத்து. கறி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கறி என்பதன் தவறான பொருள் இறைச்சி. இறைச்சிக்கு இந்த கறி வரும், இந்த ரீ வரும். இது தப்பாக கொடுத்துருக்காங்க. கறி என்பதன் சரியான பொருட்கள் யானை, அடுப்பு கறி, கருமை. வெளிப்படை விடைகளை கண்டறிக. சுட்டும் அரை நேர். இந்த மூணு வெளிப்படை விடைகள். சுட்டும் அரை நேர் வெளிப்படை விடைகள். பசுமண்கலம் பொருள் தருக. சுடாத மண்கலம். பசுமண்கலம், சுடாத மண்கலம். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். தாளாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தாளாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல். கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனும் சென்ட்ரல் அசம்பிளி எலெக்ஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தணும். அதாவது மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தும். மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தும். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சியின் இலக்கு 8% இருக்கிறது. 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சியின் இலக்கு 8% இருக்கிறது. விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? நேரடி வரி. விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் நேரடி வரியுடன் தொடர்புடையது. இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1949. இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1949. ஜமீன்தாரி முறையை தொடங்கியவர் காரன் வாலிஸ் பிரபு. ஜமீன்தாரி முறையை தொடங்கியவர் காரன் வாலிஸ் பிரபு. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல் வைப்பு காப்பீடு திட்டம். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் வணிக நிறுவனங்களுக்கு உரிமம் அளித்தல் வைப்பு காப்பீடு திட்டம். பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகீர் ஹுசைன். பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகீர் ஹுசைன். 3வது புத்த சமய மாநாடு நடத்தியவர் அசோகர். 3வது புத்த சமய மாநாடு நடத்தியவர் அசோகர். வாக்களிக்கும் போது வயது 21 18 குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் 61வது சட்ட திருத்தம். வாக்களிக்கும் போது வயது 21 18 குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் 61வது சட்ட திருத்தம். மேல்தாடையை அசைக்கக்கூடிய விலங்கு முதலை. மேல்தாடையை அசைக்கக்கூடிய விலங்கு முதலை. ஈரப்பசையற்ற சிறப்புகை செல்களால் ஆனது எலும்பு. ஈரப்பசையற்ற சிறப்புகை செல்களால் ஆனது எலும்பு. வங்கப்பிரிவினை யாரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1905ஆம் ஆண்டு கர்சன் பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. வங்கப்பிரிவினை 1905ஆம் ஆண்டு கர்சன் பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் முதலாம் குலோத்துங்கன். சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் முதலாம் குலோத்துங்கன். அவ்வளோதான். அயல் மொழியிடம் ஒரு பற்றுதலை தோற்றுவிப்பதோ ஊக்கமளிப்பதோ தேவையில்லை எனவும் நான் கருதுகிறேன் என்று கூறியது காந்தியடிகள். ஒன்றே குலம், இது ரெண்டு மட்டும் சரி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற செம்மொழியை போற்று என்று சொன்னவர் மூவ. உலகில் மிகச்சிறந்த நூல்களில் அதுவும் ஒன்று என்று நேரு எந்த நூலை குறிப்பிடுகிறார்? டால்ஸ்டாயின் போரும் அமைதியும்.
உலகின் மிகச்சிறந்த நூல்களில் அதுவும் ஒன்று என்று நேரு டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்ற நூலை குறிப்பிடுகிறார். எந்த நூலை வாசிக்க வேண்டிய நூல் என்று நேரு குறிப்பிடுகிறார்? காளிதாசரின் சாகுந்தலம். காளிதாசரின் சாகுந்தலம் வாசிக்க வேண்டிய நூல் என்று நேரு குறிப்பிடுகிறார். ஒன்று மட்டும் சரி. ஆனந்தரங்கம் பிள்ளை இந்திய மன்னர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒரு பாலமாக விளங்கினார். ஆனந்தரங்கம் பிள்ளை இந்திய மன்னர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒரு பாலமாக விளங்கினார். ஒன்று மட்டும் சரி. யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்னும் நல்ல நிலை வர வேண்டும் என்று சொன்னவர் மூவ. யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்னும் நல்ல நிலை வர வேண்டும் என்று சொன்னவர் மூவ. தமிழ்நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். தமிழ்நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். பழந்தமிழ் இசைக்கருவியான மகரையால் 19 நரம்புகளை கொண்டது. பழந்தமிழ் இசைக்கருவியான மகரையால் 19 நரம்புகளை கொண்டது. வேலியும் பயிரும் என்ற சிறுகதையை எழுதியவர் அகிலன். வேலியும் பயிரும் அகிலன். கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறையில் உயில் எழுதி வைத்தவர் ஜி.யு. போப். கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறையில் உயில் எழுதி வைத்தவர் ஜி.யு. போப். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்? துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்? துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் அனுத்தமா. மணல் வீடு அனுத்தமா. தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்கும் இலக்கண நூல் நன்னூல். தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்கும் இலக்கண நூல் நன்னூல். யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து வரி வசூலிக்கும் முறையை ஒழுங்குபடுத்துதல். யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து வரி வசூலிக்கும் முறையை ஒழுங்குபடுத்துதல். மறைமலை அடிகளின் இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம். மறைமலை அடிகளின் இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம். வேதாச்சலம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தையாக இருக்குன்னு தூய தமிழில் மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றிட்டாரு. ஊமைத்துறையின் இயற்பெயர் குமாரசாமி. ஊமைத்துறையின் இயற்பெயர் குமாரசாமி. சென்னை இருட்டறை துயர் நிகழ்ச்சியுடன் தொடர்புடைய இடம் மல்லபுரம். சென்னை இருட்டறை துயர் நிகழ்ச்சியுடன் தொடர்புடைய இடம் மல்லபுரம். திருக்குறளில் இல்லாத இயல்பு எது? சில மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடுவதும் அவர்களின் தனிப்பட்ட வீரத்தை பறைசாற்றுவதும். திருக்குறளில் இல்லாத இயல்பு சில மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடுவதும் அவர்களின் தனிப்பட்ட வீரத்தை பறைசாற்றுவதும். சங்க காலத்தில் எவற்றை பகைவரிடமிருந்து காக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உயிர்நீத்த வீரர்களுக்கு நடுகற்கள் நடப்பட்டன? கால்நடைகள். சங்க காலத்தில் கால்நடைகளை பகைவரிடமிருந்து காக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உயிர்நீத்த வீரர்களுக்கு நடுகற்கள் நடப்பட்டன. ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்று சிறுகதையை எழுதியவர் சுஜாதா. ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சுஜாதா. நெஞ்சில் ஒரு முள் என்ற சிறுகதையை எழுதியவர் லாச ராமாமிர்தம். நெஞ்சில் ஒரு முள் லாச ராமாமிர்தம். மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக கூறும் நூல் திருவிளையாடல் புராணம். மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக கூறும் நூல் திருவிளையாடல் புராணம். இன்றைய தமிழகத்தில் 2வது பெருநகரமாக திகழும் நகரம் மதுரை. இன்றைய தமிழகத்தில் 2வது பெருநகரமாக திகழும் நகரம் மதுரை. இரண்டும் சரி. போப் தமிழ்நாட்டில் சென்னை சாந்தம் பகுதியில் சமய பணி ஆற்றினார். பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமய பணி ஆற்றத் தொடங்கினார். போப் தமிழ்நாட்டில் சென்னை சாந்தம் பகுதியில் சமய பணி ஆற்றினார். பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமய பணி ஆற்றத் தொடங்கினார். அடுத்து கூற்று இரண்டும் சந்தை என்பது உட்கட்டமைப்பு காரணியாகும். சந்தை என்பது அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இரண்டும் சரி. போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தார். அவரை போன்று தாமும் சமய பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார். போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தார். சரி. அவரை போன்று தாமும் சமய பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார். சரி. சந்தை என்பது உட்கட்டமைப்பு காரணியாகும். சந்தை என்பது உட்கட்டமைப்பு காரணியாகும். நாகார்ஜுன சாகர் திட்டம் கிருஷ்ணா நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ளது. நாகார்ஜுன சாகர் திட்டம் கிருஷ்ணா நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ளது. 1, 2 ஆகியன சரி.
கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் 1829 உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார். கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் 1829 உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார். உபநிடதங்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தன. உபநிடதங்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தன. அடுத்து 1, 2 ஆகியன. அடுத்து ஒரு பொறுத்துக. வள்ளலார் தமிழ்நாடு, ஆத்மராம் பாண்டுரங் மகாராஷ்டிரா, சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப், நாராயண குரு கேரளா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காளம். வள்ளலார் தமிழ்நாடு, ஆத்மராம் பாண்டுரங் மகாராஷ்டிரா, சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப், நாராயணகுரு கேரளா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காளம். ஜிஎன்பியின் சமம் ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ஜிஎன்பியின் சமம் ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். எது வர்த்தக கொள்கை? இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை வர்த்தக கொள்கை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஒருமுறை திருத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஒருமுறை திருத்தப்பட்டது. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர். இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர். இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கக்கூடாது. குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கக்கூடாது. துணை குடியரசுத் தலைவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தகுதி உண்டு. துணை குடியரசுத் தலைவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தகுதி உண்டு. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி 3. பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதியாகும். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 1953 தொடங்கப்பட்டது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 1953 தொடங்கப்பட்டது. பாங்கர் என்பது வண்டல் மண். பாங்கர் என்பது வண்டல் மண். ரஷ்யா 1949 அணுகுண்டை பரிசோதித்தது. யூதர்கள் பலரும் அகதிகளாக இடம்பெயர வேண்டியிருந்ததால் அது நக்பா என கருதப்பட்டது. ரஷ்யா 1949 அணுகுண்டை பரிசோதித்தது. யூதர்கள் பலரும் அகதிகளாக இடம்பெயர வேண்டியிருந்ததால் அது நக்பா என கருதப்பட்டது. இந்த ரெண்டும் சரி. இத்தாலி யாருடன் லேட்ரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? போப். இத்தாலி போப்புடன் லேட்ரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது. பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர்? ஸ்பானியர். பெருநாட்டை ஸ்பானியர்கள் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர். 1920 அமெரிக்கா தனித்திருக்கும் கொள்கையை பின்பற்றத் தொடங்கியது. 1920 அமெரிக்கா தனித்திருக்கும் கொள்கையை பின்பற்றத் தொடங்கியது. லெனின் கூற்றுப்படி முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம். லெனின் கூற்றுப்படி முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம். செயற்கை பலபடி பாலித்தீன். பாலித்தீன் செயற்கை பலபடி. நீண்ட நேரியல் பலபடி HDPE. நீண்ட நேரிய பலபடி HDPE. சோப்பின் கரைதிறனை குறைப்பதற்கு வினை கலவையுடன் சாதாரண உப்பு சேர்க்கப்படுகிறது. சரி. சோப்பின் ஹைட்ரோ கார்பன் பகுதி முனைவற்றது, மேலும் கார்பாக்சிலேட் பகுதி முனைவுற்றது. சரி. நீருக்கும் நீரில் கரையாத பிசுக்கிற்கும் இடையே பால்மமாக்கும் காரணியாக செயல்படும் தன்மையை பொறுத்து சோப்பின் அழுக்கு நீக்கும் தன்மை அமைகிறது. சரி. சோப்பின் கரைதிறனை குறைப்பதற்கு வினைக்கலவையுடன் சாதாரண உப்பு சேர்க்கப்படுகிறது. சோப்பின் ஹைட்ரோ கார்பன் பகுதி முனைவற்றது, மேலும் கார்பாக்சிலேட் பகுதி முனைவுற்றது. நீருக்கும் நீரில் கரையாத பிசுக்கிற்கும் இடையே பால்மமாக்கும் காரணியாக செயல்படும் தன்மையை பொறுத்து சோப்பின் அழுக்கு நீக்கும் தன்மை அமைகிறது. தாதுக்களுடன் உள்ள உலோகத்தன்மையற்ற மாசுக்கள், பாறை பொருட்கள் மற்றும் மண் மாசுகள் ஆகியன கனிம கழிவு என அழைக்கப்படுகின்றது. தாதுக்களுடன் உள்ள உலோகத்தன்மையற்ற மாசுக்கள், பாறை பொருட்கள் மற்றும் மண் மாசுகள் ஆகியன கனிம கழிவு என அழைக்கப்படுகின்றது. வறுத்தல் செயல்முறையில் சல்பைடு தாதுக்கள் ஆக்சைடுகளாக மாற்றப்படுகின்றன. வறுத்தல் செயல்முறையில் சல்பைடு தாதுக்கள் ஆக்சைடுகளாக மாற்றப்படுகின்றன. பொறுத்துக. மைக்ரோ அலை வானூர்திகளை வழிநடத்த. புற ஊதா கதிர் மூலக்கூறு அமைப்பு. எக்ஸ் கதிர் படிக அமைப்பு. அகச்சிவப்பு கதிர் இரவு நேர புகைப்படம் எடுத்தல். மைக்ரோ அலை வானூர்திகளை வழிநடத்த. புற ஊதா கதிர் மூலக்கூறு அமைப்பு. எக்ஸ் கதிர் படிக அமைப்பு. அகச்சிவப்பு கதிர் இரவு நேர புகைப்படம் எடுத்தல். உட்கரு விசைகள் மின்னூட்டத்தை சாராதவை. உட்கரு விசைகள் மின்னூட்டத்தை சாராதவை.
வெப்ப நியூட்ரான்களின் ஆற்றல் 1 MeV-க்கு கீழ் இருக்கும். வெப்ப நியூட்ரானின் ஆற்றல் 1 மெகா EV-க்கு கீழ் இருக்கும். உபயோகப்படும் எரிபொருளைக் காட்டிலும் அதிகமாக எரிபொருளை உருவாக்கும் ஒரு உலை உற்பத்தி உலை. உபயோகப்படும் எரிபொருளைக் காட்டிலும் அதிகமாக எரிபொருளை உருவாக்கும் ஒரு உலை உற்பத்தி உலை. குளிர்ந்த நீரை பயன்படுத்தி ஒன்றோடொன்று ஒட்டியிருக்கும் 2 குவளைகளை எவ்வாறு தனித்தனியே பிரித்தெடுப்பாய்? குளிர்ந்த நீரை பயன்படுத்தி இரண்டையும் பிரித்தெடுக்க முடியாது. குளிர்ந்த நீரை பயன்படுத்தி ஒன்றோடொன்று ஒட்டியிருக்கும் 2 குவளைகளை எவ்வாறு தனித்தனியே பிரித்தெடுப்பாய்? குளிர்ந்த நீரை பயன்படுத்தி இரண்டையும் பிரித்தெடுக்க முடியாது. எத்தனை ஜோடி அயனிகளை ஒரு ரான்ஜன் எனும் கதிர்வீச்சு 1 கிராம் காற்றில் உண்டாக்கும்? 1.6 × 1012 ஜோடி அயனிகள். 1.6 × 1012 ஜோடி அயனிகளை ஒரு ரான்ஜன் எனும் கதிர்வீச்சு 1 கிராம் காற்றில் உண்டாக்கும். அணுக்கொள்கை அடிப்படை காந்தவியலின்படி அணுவின் எலக்ட்ரான்களின் காத்திருப்பு திறனின் தொகுபையின் சுழியெனில் அணு டயா காந்தத்தன்மை கொண்டது. அணுக்கொள்கை அடிப்படை காந்தவியலின்படி அணுவின் எலக்ட்ரான்களின் காத்திருப்பு திறனின் தொகுபையின் சுழியெனில் அணு டயா காந்தத்தன்மை கொண்டது. மண்புழுவில் 18வது கண்டத்தின் அடிப்புறம் காணப்படும் துளைகள் விந்துநாள துளைகள். மண்புழுவின் 18வது கண்டத்தின் அடிப்புறம் காணப்படும் துளைகள் விந்துநாள துளைகள். ஆக்டோபஸ் எவ்வகுப்பைச் சார்ந்தது? சிலோபோடா. ஆக்டோபஸ் சிலோபோடா வகுப்பைச் சார்ந்தது. விதைகளை உண்டு பண்ணும் தாவரங்கள் ஸ்பெர்மட்டோஃபைட்டா. விதைகளை உண்டு பண்ணும் தாவரங்கள் ஸ்பெர்மட்டோஃபைட்டா. பிரையோஃபைட்டா தாவரங்களில் முன்னோடியாக கருதப்படுவது ஆல்காக்கள். பிரையோஃபைட்டா தாவரங்களில் முன்னோடியாக கருதப்படுவது ஆல்காக்கள். செயல்ஒத்த உடலமைப்பினால் ஏற்படும் விளைவு குறுகிய பரிணாமம். செயல்ஒத்த உடலமைப்பினால் ஏற்படும் விளைவு குறுகிய பரிணாமம். கீழ்க்கண்டவற்றில் எது சோதனை கலப்பு? ஒழுங்கு பெற்றோருடன் செய்யப்படும் பிற்கலப்பு. கீழ்க்கண்டவற்றுள் எது சோதனை கலப்பு? ஒழுங்கு பெற்றோருடன் செய்யப்படும் பிற்கலப்பு.